जननी जन्म सौख्यानां वर्धने कुलसंपदां पदवी पूर्व पुण्यानां लिख्यते जन्म पत्रिका गजाननं भूतगणादिसेवितं कपित्तजम्बो फलसारभक्षितं उमासुतं सोहविनाशकारणं नमामि विघ्नेश्वर पादपङ्कजम् आदित्याय च सोमाय मंगलाय बुधाय च गुरुशुक्र शनिभ्यश्च ராகவே கேதவே நமஹ. உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். எல்லாரும் நலமாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடியது அக்டோபர் மாதம் 20ஆம் தேதி முதல் 26ஆம் தேதி உள்ள ராசி பலன்களை நம்ம பார்க்க போகிறோம். இந்த ராசி பலன்கள் நமக்கு எப்படி இருக்கும்? இந்த ராசி பலன்கள் அப்படின்னு சொல்லும்போது இந்த 20ஆம் தேதியிலேருந்து 26 அப்படின்னு சொல்லும்போது தீபாவளி பண்டிகை வருது, அடுத்ததாக கந்தசஷ்டி எல்லாம் வருது. ஸோ அப்போ நம்மளுடைய வழிபாடுகள் எப்படி இருக்கணும், கிரக விஷயங்கள் நமக்கு எப்படி இருக்கணும், நம்ம என்ன பண்ணணும், வீட்டில் வழிபாடு பண்ணுறதா எப்படி வழிபாடு பண்ணணும், ஆலயத்தில் போய் வழிபாடு பண்ணுறதா இருந்தால் நம்ம எப்படி வழிபாடு பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாது இந்த வாரம் மனதிலும் பல குழப்பங்கள் இருக்கும். எதிர்பார்ப்புகள் சோதனைகள் நிறைந்த ஒரு வாரமாக தான் இருக்கும். கொஞ்சம் கடினமாக இருக்கும், கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சில ராசிக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா மன அழுத்தம், கடன் பிரச்சனை, குடும்ப தகராறு, வியாபார இழப்பு, தாமதம், காதல், தூரம், உடல் சோர்வு, பல திசைகளிலிருந்து பல சவால்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் மேஷராசிக்கு இருக்கும். அது மட்டுமல்லாது சிலருக்கு பார்த்தீங்கன்னா தீய கண்ணு, குலதெய்வ அருளின்மை போன்ற காரணங்களால் மன அமைதி குலையும். அதான் குலதெய்வ அருளின்மை அப்படின்னு குலதெய்வத்துடைய அருள் இல்லாமல் இருக்கிறது, அது முக்கியமாக இருக்கணும். அதே போல் பணியிடத்தில் புரிதல், பிழைகள் புரிதல், ஏதாவது ஒரு பணியிடத்தில் வேலை செய்கிற இடத்துல ஏதாவது ஒரு தப்பு செஞ்சிடறோம், ஏதாவது ஒரு பிரச்சனைகள், சொத்து விஷயங்களில் தாமதம், சட்ட வழக்கில் சிக்கல்கள், குடும்ப உறவில் தடை போன்ற பிரச்சனைகள் உருவாகலாம். அப்போ இதுக்கெல்லாம் என்ன பரிகாரம் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். எல்லோரும் நிதானமாக பொறுமையாக கேளுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேறு எதுவும் சந்தேகம் இருந்தால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருப்பாங்க, கண்டிப்பாக நீங்கள் கால் பண்ணி நீங்கள் கேட்கலாம். ஒரு வீடியோ கால், ஒரு நார்மல் கால் பண்ணி நீங்கள் பேசலாம். ஒரு சில பேருக்கு அதிர்ஷ்டம் நெருங்கும் காலமாக கூட சில பேருக்கு இருக்கும். பணியில் சில பேருக்கு உயர்வும் இருக்கும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா வியாபார வளர்ச்சி, குடும்ப ஒற்றுமை, மாணவர்களுக்கு கவனம் திரும்பும் நேரம், அந்த மாதிரிலாம் ஒரு சில பேருக்கு நல்ல விஷயங்கள்லாம் இருக்கும். சில பேர் பார்த்திங்கன்னா நிறைய நல்ல விஷயங்கள்லாம் செய்யக்கூடிய சூழ்நிலைகள்லாம் வரும். திங்கக்கிழமை, சனிக்கிழமை, புதன்கிழமை நாட்களுக்கெல்லாம் கூட குலதெய்வ வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய ராசிக்கு நல்லா இருக்கும். ஸோ எந்த சுவாமிக்கு எப்படி இருக்கும் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகலாம். இந்த சில கெட்ட சூழ்நிலைகளை மாற்றும் வாரம் இந்த வாரம். அதற்கான பரிகாரம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அடுத்ததாக மேஷராசி முதல் மீனராசி ராசி வரையிலான ஒவ்வொரு ராசிக்குண்டான பரிகாரம் நம்ம என்ன செய்யணும். கந்தசஷ்டி வருது, விரதம் இருக்கிறது. தீபாவளிக்கு முந்தின நாள் பார்த்திங்கன்னா இந்த அமாவாசைக்கு நம்ம படையல் போடுறது, முன்னோர்களுக்கு எப்படி நம்ம செய்யணும், எல்லா விஷயங்களும் நம்ம இப்போ இதில் தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், முழுமையாக பாருங்கள். மிதுன ராசி நேயர்களே, ஓம் நம சிவாய. மிதுன ராசி நேயர்களே, இந்த வாரம் ஆரம்பத்தில் மன அழுத்தம், உடல் சோர்வு, தாமதம், குழப்பம் ஆகியவை அதிகரிக்கும். பணியில் நம்பிக்கை வைத்தவர்கள் ஏமாற்றம் தரலாம். சிலருக்கு பணம் தாமதம், சிலருக்கு வியாபாரத்தில் வாடிக்கையாளர்கள் குறைவு, செலவு அதிகம், கடன் அழுத்தம் போன்றவை தோன்றலாம். குடும்பத்தில் கருத்து வேறுபாடு, தம்பதி இடையே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வரலாம். காதல் வாழ்க்கையில் பிணக்கம் கூட இருக்கலாம். இரண்டாவது திருமண வாழ்க்கை கொண்டவர்களுக்கு பழைய நினைவுகள் மன அழுத்தத்தை தரலாம். சொத்து தொடர்பான ஆவணங்களில் தடை, சட்ட வழக்குகள் தாமதமாகலாம். சகோதர உறவில் மனக்கசப்பு உருவாகும். சிலருக்கு தீய விஷயங்கள், பிளாக் மேஜிக்ஸு, கெடுதலான சில விஷயங்கள் நிறையா பாதிக்கலாம். உடலில் குளிர்ச்சியால் மூட்டு வலி, கழுத்து வலி போன்றவைகள் தோன்றலாம். ஆனால் இந்த வார நடுப்பகுதியில் சில விஷயங்கள் மாறும், சில விஷயங்கள் மாறும், சில விஷயங்கள் அப்படியே தான் இருக்கும். கொஞ்சம் மன அமைதி கெடும், ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும். சில நேரத்தில் பேச்சுவார்த்தை மூலம் புரிய வைக்க வேண்டும். சொத்து விஷயத்தில் கூட நீண்ட கால பிரச்சனைகள் தீரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சிலருக்கு வாகன பரிமாற்றம், வாங்கும் முயற்சி வெற்றி அடையலாம். மாணவர்களுக்கு எனர்ஜி 2 மடங்காக உயரும். மாணவர்களுக்கு எனர்ஜெட்டிக் இருக்கும். மாணவர்களுக்கு மனக்கசப்புகள் இருந்தாலும் வாரத்தில் குடும்ப மகிழ்ச்சி அப்படிங்கிறது இருக்கும். செலவுகள் அதிகரிக்கும். இப்போ தீபாவளியெலாம் வேறு வருது, ஒன்றும் பண்ண முடியாது. சில நேரத்தில் கடன் வாங்கி தான் செய்யணும் அப்படிங்கிற சூழ்நிலைகள் இருக்கும். பணியில் வேலை சுமை இருந்தாலும் உழைப்பால் வெற்றி கிடைக்கக்கூடியதாக இருக்கும். சில இடத்துல உங்களுக்கு மரியாதையே இருக்காது. வேலை செய்கிற இடத்துல மரியாதை இருக்காது. இவன் ஏண்டா வரான் அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிப்பாங்க. உன்னை எப்படா காலி பண்ணணும்லாம் நினைப்பாங்க வேலையில். ஸோ அதனால் வேலையில் கொஞ்சம் கவனமாக இருங்க. யாருக்கிட்டையும் ரொம்ப பேசிக்காதீங்க. ரொம்ப எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி இருந்தால் நல்லது. சொத்து வழக்கு, ஆவண பிரச்சனைகள் தீரும். ஓரளவுக்கு நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். புதன்கிழமை அன்னைக்கு விநாயகர் வழிபாடு பண்ணுங்கள். விநாயகருக்கு பாலாபிஷேகம், விநாயகர் சம்பந்தப்பட்ட சில பூஜைகள்லாம் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் நல்லாயிருக்கும். ஓம் சாம் சரவண பவாய நமஹா. ஓம் சாம் சரவண பவாய நமஹா மூலமந்திரம் சொல்லுங்கள்.
இல்லைன்னா ஓம் சாம் சக்தி ஷண்முகாய நமஹா, இந்த ரெண்டுத்தில் எது சொன்னாலும் உங்களுக்கு நல்ல சிறப்பாக இருக்கும். சில மந்திரங்கள் உங்களுக்கு வெற்றிக்கு வழிகாட்டுவதாக இருக்கும். அந்த மந்திரத்தை விடாமல் சொல்லுங்கள். குலதெய்வ கோயிலில் நெய் விளக்கு ஏற்றி சிறு பாலபிஷேகம் செய்து என் குடும்பம் அமைதியாக சந்தோஷமாக இருக்க வேண்டும், என் குடும்பத்தில் பூர்வ ஜன்ம சாபதோஷங்கள் இருந்தால் நிவர்த்தியாக வேண்டும், மாத்ரு தோஷம் என் குடும்பத்தில் இருந்தால், சுமங்கலியாக இறந்து போனவர்களுடைய தோஷம் இருந்தால் சரியாக இருக்க வேண்டும் என்று பார்த்தோம். ரிஷபராசி பொறுத்தளவுக்கு கன்னி பெண்கள் இறந்து போயிருக்கலாம் குடும்பத்தில். நல்லா யோசிச்சு பாருங்கள். கன்னி பெண்களோ அபார்ஷன்ஸ் ஒரு தடவைக்கு 2 தடவை 3 தடவை கூட அபார்ஷன்ஸ்லாம் ஆகிருக்கலாம். அதோடைய பாதிப்புகள் நிறையா இருக்கும். ஸோ கொஞ்சம் சில விஷயங்கள் பார்த்து பண்ணுங்கள். அதிர்ஷ்ட தெய்வம் விநாயக பெருமான். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். அதிர்ஷ்ட நாள் புதன்கிழமை. நவகிரகம் பிரதட்சணம் பண்ணுவாங்க. நவகிரகம் சுற்றி வாங்க. எப்போதுமே காலையில் மாலையில் எப்போ உங்களுக்கு நேரம் கிடைக்கிறதோ நவகிரகத்தை ஒரு சுற்றுக்கு ஒரு தீபம் மீண்டும் ஏற்றுங்க. இப்போ சூரியனுக்கு ஒரு விளக்கு ஏற்றி வச்சுட்டு ஒரு தடவை, சந்திரனுக்கு ஒரு விளக்கு ஏற்றி வச்சுட்டு ஒரு சுற்று, செவ்வாய்க்கு ஒரு விளக்கு ஏற்றி வச்சுட்டு ஒரு சுற்று, புதன் குரு சுக்கிரன் சனி ராகு கேது. என்றைக்குமே ஒரு விஷயம் சொல்கிறேன், நவகிரகம் சுற்றும் போது மட்டும் இந்த கோளாறு பதிகம்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? கோளாறு பதிகம்னு வேயிரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்த என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பு 2 முடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே. பிரார்த்தனை பண்ணுங்க. இந்த ஒன்று சொன்னால் போதும். எல்லாமே நான் உங்களை சொல்ல மாட்டேன். எல்லாமே பெருசு. இந்த ஒரு ஸ்லோகத்தை மட்டும் சொல்லுங்கள். காதால் கேளுங்க. கோளாறு பதிகம்னு பேர். தேவி கட்கமாலா கேளுங்க. வாழ்க்கையில் சிறப்பாக இருப்பீங்க. பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. பெருமாளுடைய பாத தரிசனம் பண்ணுங்கள். நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். தீய சக்திகள் உங்களை சுற்றிட்டு தான் இருக்குது, வேறு வழி இல்லை. எல்லாத்தையும் சமாளித்து தான் ஆகணும். தீய சக்திகள்னு ஒரு வேலையில் இருந்தாலும் சரி, நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுறீங்கனாலும் உங்களை நோட்டிஃபை பண்ணுறதுக்கு தேர் ஆர் ஹேவிங் அ லாட் ஆஃப் பர்சன்ஸ். ஸோ நீங்கள் தான் கண்ணும் கருத்துமாக கவனமாக இருக்க வேண்டும். ஷேர் மார்க்கெட்டில் பணம் கொடுக்கறது, நண்பர்கள் மூலமாக ஒரு சில நண்பர்கள் மூலமாக கெட்ட ஆலோசனைகளை பெற்று அதன் மூலமாக லாஸ் ஆகிறது சில விஷயங்கள்லாம் வச்சுக்காதுங்க. ஒரு தடவை ஒரு விஷயத்துக்கு அடி வாங்கிட்டா திரும்ப அதே தவிர திரும்ப செய்கிறது தப்பு. ஒரு விஷயத்தில் அடி வாங்கிட்டீங்க. இப்போது ஒரு ஃப்ரெண்டு இருக்கான், இப்போ அவனை நம்பி போனீங்க, லாஸ் ஆகிடுச்சு. ஒரு கல்யாணம் பண்ணின்னு வந்தீங்க, மனைவினால் நிறைய பிரச்சனைகள் அவமானங்கள் எல்லாம் வந்துடுச்சு. அதே தவிர திரும்ப மீண்டும் செய்யாதீங்க. ஒரு 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 விஷயத்துக்கு ஒரு தடவை தான் அடி வாங்கணும். நீ 2-3 தடவை அடி வாங்கினான்னா நீ மனுஷனே இல்லை. அதனால் உன்னுடைய சுய ஜாதகத்தையும் ஒரு தடவை பார்த்து, நான் திரும்ப அடி வாங்குவேனா, நல்லா இருப்பேனா, இதுக்கப்புறம் என்னோடய கெரியர் நல்லா இருக்குமான்னு உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து தெரிந்து கொள்ளுமாறு கேட்டுக்கிறேன். சுபம். வாழ்க வளமுடன். இதுவரையில் நான் சொன்னது அனைத்தும் 12 ராசிகளுக்கான பொது பலன்கள் மட்டுமே. உங்களுடைய சுய ஜாதகப்படி ஜென்ம ஜாதகப்படி சில விஷயங்கள் மாறும். அதை என்னன்றதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஒரு வீடியோ கால் பண்ணுங்கள், ஒரு நார்மல் வாட்ஸ்அப் கால் பண்ணுங்கள். தயவு செய்து டைரக்ட் கால் பண்ண வேண்டாம். வாட்ஸ்அப் கால் பண்ணுங்கள். வீடியோ கால் பண்ணி ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் உங்கள் ஜாதகத்துக்குன்னு ஒரு நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய குடும்பத்தில் யார் யார் கேட்கணும்னு விருப்பப்படுறீங்களோ உட்காந்து ஒரு வீடியோ கால் பண்ணி, ஒரு கூகுள் மீட்டோ ஒரு ஜூம் மீட்டிங்கோ ஏற்பாடு பண்ணி அதில் நீங்கள் உட்காந்து கலந்து நம்ம பேசணும் அப்படின்னு சொன்னால் உங்கள் ஜாதகத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். உங்கள் கொஸ்டின்ஸ் எல்லாம் எழுதி வச்சுக்கோங்க. சுவாமி நான் இதை கேட்கணும்னு நினைக்கிறேன், சுவாமி நான் இதை கேட்கணும்னு நினைக்கிறேன். ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் பேசுனீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு தீர்வு கிடைக்கும். நல்லதொரு தீர்வு கிடைக்கும், நல்லதொரு பரிகாரம் கிடைக்கும். அப்போது நீங்கள் உங்களுடைய சில விஷயங்களை நீங்கள் என்கிட்ட நீங்கள் நேரடியாக என் முகம் பார்த்து நீங்கள் டைரெக்டாக வீடியோ காலில் பேசுகிறது உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை தரும். உங்கள் சுய ஜாதகப்படி சில விஷயங்கள் மாறும். அந்த மாற்றம் உங்களுக்கு நல்ல சக்ஸஸ் கொடுக்கும். சரிங்களா? சூப்பர். வாழ்க வளமுடன்.